وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை என சாட்சி கூறுகிறேன். இன்ஷால்லா இந்த வசனத்தோட ஆரம்பிச்ச கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சூரா 12 யூசுப்ல 111 வசனம். நான் அரபிக்ல படிக்கிறேன். லகத் கான ஃபீ கஸாஸின் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் சொல்றாங்கன்னா, இந்த ஹிஸ்டரி அவர்களுடைய வரலாற்றில் யாரு ஞானம் உடையவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு படிப்பினைகள் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அது என்ன படிப்பினைன்னு நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி இன்ஷால்லா நம்ம ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும். அதாவது ஆரம்பத்துல இருந்தே அந்த மனித படைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆதமோட காலத்துல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம அல்லாஹ் நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. obey or disobey. நம்ம அல்லாஹ் கீழ்படியோமா இல்ல கீழ்படியாம இருக்கோமா? சூரா சாதுல மனிதர்கள் படைப்பு அப்ப அல்லாஹ் சொல்லும் போது 38, 71, 78 ஃபுல்லா நம்ம படிக்கும் போது அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளை மட்டும் தான் முன்னாடி வைக்கிறாங்க ஆதமுக்கு. அந்த மரத்தை நெருங்காதீங்கப்பான்னு அல்லாஹ் சொல்றாங்க. அவரு அங்க டிசோபே பண்றாரு. திருப்பியும் அதோட ரிஃப்ளெக்ஷனா நம்ம வரோம். திருப்பியும் அல்லாஹ் சொல்ற அல்பக்கரால 38 அல்லாஹ் சொல்றாங்க. நான் இன்ஷால்லா படிக்கிறேன். 2:38. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. We say, go down there from all of you. When guidance comes to you from me, those who follow my guidance will have no fear. அல்லாஹ் சொல்றாங்க, இங்க இருந்து கீழே போங்க. எல்லாரும் என்னுடைய வழிகாட்டல் வரும்போது யாரு ஃபாலோ பண்றாங்க, யார் ஒபே பண்றாங்களோ அவங்களுக்கு நோ ஃபியர் நோ கிரீவ். அவங்க பயப்பட தேவையில்லை, கவலைப்பட மாட்டாங்க. சோ இங்கேயும் நம்ம முன்னாடி எப்படி ஆதமுக்கு அல்லாஹ் ஒரு இது ஒபே டிசோபே வச்சாரோ அது இப்போ இங்கேயும் நம்ம கண்டினியூ ஆகி நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே விஷயம் நம்ம அல்லாஹ்க்கு ஒபே பண்றோம், டிசோபே பண்றோம். பிரசாத்ல பயன்ல சொல்றாங்க, நீங்க எடுக்க வேண்டிய முடிவு உங்க முன்னாடி ஒரு 100 விஷயம் 1000 விஷயம் கிடையவே கிடையாது. நீங்க எடுக்க வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு முடிவு மட்டும்தான். நம்ம அல்லாஹ் கூட இருக்கோமா இல்லையா, either with God or not. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம நினைச்சாலுமே அது அல்லாஹ் தான் அங்க எடுக்கிறாங்க. அந்த ஒரு முடிவு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு ஒரு ஃபுட் நோட்டை கூட அஷாத்தியா போட்டிருப்பாங்க. அந்த எடுக்கிற நம்ம அந்த முதல் முடிவை அல்லாஹ் மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமாங்கிறது அந்த டிவைன் இன்டர்வென்ஷன், அந்த அல்லாஹ்வின் குறுக்கீடு இல்லாம நம்ம செய்யறோமாங்கிறத அல்லாஹ் நிச்சயமா பார்ப்பாங்க. சோ திருப்பி இந்த விஷயத்துக்குள்ள போகும்போது நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். அங்க சைத்தானும் அல்லாஹ்க்கு டிசோபே பண்றான், ஆதமும் டிசோபே பண்ணிட்டாரு, மரத்தை நெருங்கிட்டாரு, டிசோபே பண்றாரு. ஆனா அல்லாஹ் சைத்தான சொல்லும் போது அல்லாஹ் கன்ஃபார்ம் அங்கே பண்ணிடுறாங்க. அந்த டைம்லயே உனக்கு நரகம் தான் அல்லாஹ் சொல்லிடுறாங்க. ஆனா அல்லாஹ் ஆதமுக்கு அப்படி பண்ணல. இங்க 2 பேருமே டிசோபே பண்ணியிருந்தாலுமே ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் அல்லாஹ் சொல்றாங்க, இன்னொருத்தருக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் என்ன டிஃபரன்ஸ் பண்ணாங்கிறதே அவங்க டிசோபே பண்ணதுக்கு அப்புறமேட்டா, கீழ்படிய மறுத்ததுக்கு அப்புறமேட்டா அவங்க என்ன செஞ்சாங்கிறது டிஃபரன்ஸ். சைத்தான் அவங்களோட அரகன்ஸை தான் அவன் இப்பவும் முன்னாடி வைக்கிறான், நான் ஏன் வணங்கணும்னு கேட்கிறான். ஆனா ஆதம் அப்படி இல்லை. அது மனிதன் என்ன பண்றாருன்னா அல்லது ரெப்படன்ஸ் பவர் பண்ணிட்டு கேட்கிறாரு. சோ இங்க அந்த சேஞ்ச் அல்லாஹ் கிட்ட அவர் சைத்தான் அரகண்டா இருக்கும்போது, தீவிரோட இருக்கும்போது, அகந்தையோட இருக்கும்போது அல்லாஹ் டிட்டர்மைன் பண்ணிடுறாங்க. ஆனா ஒருத்தர் தப்பை செஞ்சு மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. சோ நல்ல ஞாபகம் வச்ச விஷயம், ரெப்படன்ஸ் ஓபன்ஸ் தி டோர் பட் அரகன்ஸ் க்ளோசஸ் இட். நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் போது நமக்கு ஒரு கதவு ஓபன் ஆகுது. ஆனா அந்த கதவு அகந்தையை வச்சு நம்ம மூடிக்கிறோம். அகந்தைன்னா கதவை மூடிடும். அது மட்டும் இல்லாம இது நல்லா நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா, அவர் பாவ மன்னிப்பு கேட்ட உடனே திருப்பி அல்லாஹ் ஆதம் சொர்க்கத்தை திருப்பி எடுத்துக்கல. நம்ம வசனத்தை படிக்கும்போது நல்லா நமக்கு புரியும். அவர் திருப்பி சொர்க்கத்தை அல்லாஹ் அட்மிட் பண்ணல. அவர் தான் பாவ மன்னிப்பு கேட்டாரு, திருப்பி ஒரு பழைய பொசிஷன் வைக்கலாங்க, அல்லாஹ் அப்படி வைக்கல. ஏன்னா அல்லாஹ் ஸ்பெசிபிக்கா எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க.
நம்ம பாவம் பண்ணோம்னா குரான்படியும் சரி அல்லாஹ் சொல்றேன்னா நம்ம நிச்சயமா அதற்கான பின் விளைவுகளை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும், அதுக்கான விலை நம்ம கொடுக்கணும். ஆனா நம்ம பாவம் கேட்டா அல்ல நமக்கு ஒரு சான்ஸ் திருப்பி கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம இங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அந்த சான்ஸ்ல வந்து திருப்பி தப்பு பண்ணாம இருக்கோமா அப்படிங்கறத நல்லா செக் பண்றாங்க. சோ அதனால ஆதம் வந்து அல்லாஹ் வந்து திருப்பி சொர்க்கத்துல போட்டல, ஆனா அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ பாவம் பண்ணிட்டு போயிட்ட, நீ இனிமேல் ஒபே பண்றேன்னு சொல்லியிருக்க, சோ போயிட்டு வா உலகத்துக்கு, நீ வாழ்ந்து காமிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அல்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. சோ ரெப்பெண்டன்ஸ் நம்ம எப்ப நல்லதை பண்றோமோ நமக்கு அல்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சான்ஸ் நிச்சயமா நம்ம ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நமக்கு பேக் டு அந்த ஹெவன். சோ இப்போ நமக்கு கிடைச்சது இதுதான் மூன்றாவது மற்றும் ஃபைனல் வாய்ப்பா இருக்கு. நம்ம அல்லாஹ் கிட்ட வருந்தி திருந்தி அல்லாஹ் மட்டும்னு முடிவெடுத்து வாழ்றதுக்காக. இனிமேல் நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போறதே கிடையாது. இறந்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம இறந்ததுக்கு அப்புறமேட்டா எந்த விதமான மன்னிப்பும் கேட்க முடியாது, எந்த விதமான வாய்ப்பும் நமக்கு கிடையாது, எந்த ஜக்காத்தும் பண்ண முடியாது, எந்த விதமான வழிபாடும் பண்ண முடியாது, எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது நம்மள்கிட்ட. இந்த எக்ஸ்கியூஸ் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம நடைமுறையில ஆவரேஜ் பீப்புள்ஸ் வந்து என்னென்ன எக்ஸ்கியூஸ் பண்றோம், இது எல்லாமே நீங்க சராசரியா கூட வாழ்றவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டாலே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த விஷயத்தெல்லாம். நான் அதுதான் இங்க சொல்றேன். சோ நீ ஏன் இப்ப அரகண்டா இருக்க, நீ ஏன் இப்படி கடுகடுன்னு பேச அப்படின்னு கேட்டா ஒருத்தர் சொல்றாரு, இல்ல என்னோட சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டேன், ரொம்ப டஃப் சைல்ட்ஹுட்ல நான் இருந்தேன், அதனால நான் இந்த மாதிரி இருக்கேன். அப்ப இன்னொருத்தர் கேட்கிறாங்க, நீ ஏன்ப்பா ஏமாத்துற, நீ ஒருத்தவங்க வந்து முதுகுல குத்துற அப்படின்னு கேட்டா அவரோட எக்ஸ்கியூஸ் என்னவா இருக்குன்னா, அல்லாஹ்கிட்ட சொல்றாங்க எக்ஸ்கியூஸ், நான் வந்து ரொம்ப ஏழையான குடும்பத்தை பார்த்துட்டேன், நான் சொன்ன ஏமாத்தி தான் ஆகணும்னு சொல்லி எக்ஸ்கியூஸ். இன்னொருத்தர் வந்து ஏன் நீ யாருக்கும் அன்பே செலுத்த மாட்ட, ஏன் ரொம்ப தனிமையாவே இருக்கேன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, என்னோட ஃபேமிலி ரொம்ப டாக்ஸிக், என் ஃபேமிலி யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ ஆனா இது எல்லாமே மேன்மேட் எக்ஸ்கியூஸா இருந்தாலும் அல்லாஹ்வோட புத்தகத்துல நம்ம ஏதாச்சும் இடத்துல நம்மளால பார்க்க முடியுமா? உனக்கு யாராச்சும் அரகன்ஸ் பண்ணா நீ திருப்பி அரகன்ஸ் பண்ணு, உங்களோட திமிர் காட்டினா யாராச்சும் திமிர் காட்ட அல்லாஹ் சொல்றாங்களா? இல்ல யாராச்சும் உங்களோட கோவப்பட்டாங்க நீ கோவப்பட்டு சொல்றாங்க? நிச்சயமா கிடையாது. அல்லாஹ்வுடைய புத்தகத்துல இந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. அப்படி இது எல்லாமே மேன்மேட் எக்ஸ்கியூசஸ், நம்மளாவே ஒரு எக்ஸ்கியூஸ் அல்லாட்ட கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி டாக்ஸிக்கா இருக்கும், இல்ல சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருப்பாங்க, குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அல்லாஹ்வோட புத்தகத்தை என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? சூரா 12:92 அதுல வந்து யூசுப் என்ன சொல்றாருன்னா, there is no blame upon you today, உங்கள் மீது எந்த பிளேமும் கிடையாது, அல்லாஹ் அவங்களை மன்னிப்பாங்க, மன்னிப்பவர்கள் மிக்க மன்னிப்பவர் அல்லாஹ் தான் சொல்றாரு. இது ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, அந்த ஜோசப்புமே அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, அவர் சிலர் இருந்தாரு, அவர் கஷ்டப்பட்டாரு, ஆனா அவர் இங்க தேர்ந்தது எல்லாமே வந்துட்டு பொறுமையை மன்னிப்பதான். நம்ம ஆவரேஜ் பீப்புள்ஸா இருக்க நம்ம என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றோமோ அவர் அந்த எக்ஸ்கியூஸ் சொல்லல. அவர் ரொம்ப கஷ்டமான அவரெல்லாம் டஃப் சைல்டு அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே அவர் தேர்ந்தெடுத்து எல்லாமே பொறுமையும் மன்னிப்போம். சூரா 21:84 ஐயூப் எடுத்துப்போம். ஜோபுக்கு வந்துட்டு அவர் உடல்நலம் போயிருச்சு, வெல்த் அவர்கிட்ட இருந்த விஷயங்கள், பணம், இடம், குடும்பம் போயிருச்சு. இவ்வளவு போனாலுமே அப்ப அவரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாருன்னா இல்ல, அவரு தேர்ந்தெடுத்தது ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதியோட இருந்தாரு. அதனால நம்ம என்ன படிப்புல இருக்கிறோம்னா, ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டாங்கிறது கண்டிப்பா எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஏன்னா அவர் ஐயூப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது அல்லாஹ் சொல்ல, அவருக்கு நோய் இருந்து சொல்றாங்க, அவர் ஃபேமிலி விட்டுட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே இருந்தாலுமே அவர் தேர்ந்தெடுத்து எல்லாமே நான் உறுதியோட இருப்பேன், ஸ்டெட்ஃபாஸ்டா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் ரொம்ப முக்கியமான சூரா முகமதுல அல்லாஹ் சொல்றாங்க, சூரா அல் துவா 93:5-8 படிக்கிறேன். வந்து அல்லாஹ் வந்து முகமது நோக்கி அல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமா அல்லாஹ் வந்து உனக்கு போதுமான அளவு கொடுப்பாங்க, நீ சந்தோஷமா இருப்ப. 93:6 உன்னை அல்லாஹ் வந்து அனாதையா பார்த்தாங்க, உனக்கு ஒரு வீடு கொடுக்கல அல்லாஹ் கேட்கிறாங்க. 93:7 உன்னை வழி தவறியரா அல்லாஹ் பார்த்தாங்க, அல்லாஹ் வழி நடத்துறாங்க அல்லாஹ் சொல்றாங்க. 93:8 you found you poor, உன்னை ஏழையா அல்லாஹ் பார்த்தாங்க, அல்லாஹ் உன்னை வழி நடத்துறான்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், முகமது வந்து ஏழையா இருந்திருக்காரு, ஆனா அவர் சீட் பண்ணல. சோ எந்த இடத்துலயுமே நம்ம அவர் சீட் பண்ண நம்மளால பார்க்க முடியாது. சோ பாவர்ட்டி,
நம்ம கஷ்டப்படுறது நிச்சயமா அல்லாஹ் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது. நிறைய இருக்கு. சூரா 29:14 நோவா வந்துட்டு 950 வருஷமா கிட்டத்தட்ட நம்ம சொல்லி யாருமே கேட்காத ஆல்மோஸ்ட் நோ ஃபாலோவர்ஸ், அந்த அல்லாஹ் மட்டும்னு யாருமே அக்செப்ட் பண்ணிக்க சொல்லும் போது என்ன யாருமே கேட்கல அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு எக்ஸ்கியூஸ் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப முக்கியமானது சூரா 66 அல்தாரி 11 ஃபேரோ லைஃப் நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப அப்சர்வ் பண்ண வேண்டியது. என் ஃபேமிலி யாரும் சப்மிட்டர்ஸா இல்ல, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சாதாரண ஃபேமிலி மெம்பர்ஸை விட பேரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க ரொம்ப வர்ஸ்ட் டயலண்ட், ரொம்ப கொடுமையா இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் கூடயே அந்த அம்மா வந்துட்டு வாழ்க்கை நடத்தி அல்லாஹ் மட்டும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபேமிலி வந்து டாக்ஸிக்கா இருக்கு, என் ஹஸ்பண்ட் சரியில்லை, என் ஒய்ஃப் சரியில்லைன்னு சொல்றது நிச்சயமா ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகாது. அப்புறம் சுலைமானை நம்ம பார்க்கிறோம். அவர் கொடுத்த மாதிரி அல்லாஹ் வந்து வேற யாருக்கும் எந்த விதமான பிளெஸிங்ஸ் கிங்டம் கொடுத்து அல்லாஹ் சொல்றாங்க. அதனால அதிகமான சொத்து பத்தி அதிகமான வெல்த் இருக்கிறது வந்து இன்னைக்குமே ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. இவ்வளவு இருந்துமே அவர் அல்லாஹ் மட்டும் இருந்தாரு, அவர் ஹம்பிளா இருந்தாரு. அதனால குர்ஆனை வந்து நம்ம வெறுமினா ஒரு 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 மார்க்கெட் புத்தகமா மட்டும் பார்க்காம அதை நம்ம லைஃப் ஃபுல்லாவே பார்க்கலாம். நம்ம லைஃப்ல எந்தெந்த சினாரியோஸ்ல எது அப்ளை பண்ணணுங்கிறத அதுதான் முன்னாடி சொன்னேன். சூரா 12:11 லக்கல் கானஃபி கசாசி இப்ரத்துல் லியுலில் அல்பாப். நம்ம உண்மையான ஞானம் உடையவர்களா இருந்தோம்னா, ஞானம் என்னது அல்லாஹ் மட்டும் கண்டுபிடிக்கிறது, அந்த ஞானத்தோட நம்ம இருந்தோம்னா இவங்களோட லைஃப்ல இருந்து நிச்சயமா நம்மளோட சூழ்நிலை நம்ம என்ன அப்ளை பண்ணணுங்கிறத நம்மளோட பாடமா எடுத்துக்கலாம்ங்கிறத நான் இங்க பார்க்கிறேன். இதுக்கப்புறம் நிச்சயமா நம்ம அல்லாஹ் கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. எந்த எக்ஸ்கியூஸ் நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்ல முடியுங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு நோம்புல அல்லாஹ் சொல்றாங்க. அதை தாண்டி நம்மளாவே மேன்மேட் எக்ஸ்கியூஸ் சொன்னோம்னா நிச்சயமா அந்த தீர்ப்பு வழங்கப்படும் நாள்ல வந்து நமக்கு அது நிக்காது. எவ்வளவு மக்கள் நம்ம பார்க்கிறோம், குர்ஆனையும் படிக்கிறாங்க, ஆனா ஹதீஸ் கிட்ட ஒட்டி இருக்காங்க. அது இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, நான் சமீபத்தோட பேசினேன். அல்லாஹ் குர்ஆன்ல எந்த இடத்துலயுமே வந்துட்டு மாதவிடாய் அப்போ வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லல, பெண்களுக்கு வந்துட்டு அல்லாஹ் வந்து ஜும்மா கிடையாதுன்னு சொல்லல. அப்போ அல்லாஹ் குர்ஆன் புக்ல இல்லங்க நல்லா தெரியுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா தொழுகை எடுத்துக்கலாமே. கஷாய் கூட அவரோட ஒரு டிபேட்ல சொல்றாரு, அல்லாஹ் குர்ஆன்ல கிளியரா சொல்லியிருக்காங்க, நீங்க ரொம்ப சத்தமாவும் தொழுவாதீங்க, ரொம்ப மிதமாவும் தொழுவாதீங்க, சலாத்து நல்லா போட்டிருப்பாங்க. அப்ப ஒரு கேள்வி, எங்க சலாத்து? அல்லாஹ் சலாத்து சொல்லிட்டாங்க, எல்லா சலாத்துமே அல்லாஹ் அப்படிதானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப நீங்க அப்படி பண்றீங்க அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் ஒரு கன்வென்ஷனல் முஸ்லிம், அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இல்ல முகமது வாழ்ந்த காலத்துல வந்து அவர் அப்படிதான் பண்ணாரு, நான் கேட்டிருக்கேன். அந்த போர் டைம்ல அப்போ வந்து அசுரம் வந்து மெதுவா தொழுதாங்க, ஏன்னா அவங்க எதிரிங்க வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. அவர் ரொம்ப கிளியரா கொஸ்டின் ஆட்சிகளை கேட்பாரு, இப்ப எந்த எதிரி அவங்க அட்டாக் பண்றாங்க, நீங்க மெதுவா தொழுன்னு கேட்போம். இட்ஸ் வெரி சவுண்ட்ஸ் லாஜிக்கல் ரைட். அவர் ரொம்ப அறிவுபூர்வமா கேட்கிறாரு, இப்ப எந்த எதிரி நம்ம அட்டாக் பண்ண நம்ம மெதுவா தொழுறதுக்கு. அங்க அல்லாஹ்வுடைய புத்தகம் கிளியரா சொல்லுது நம்ம பண்ண வேண்டிய தொழுகை சீரா தொழுகணும்னு. இவங்க சொல்ற ஒரு கேஸ் எடுத்துக்கோமே, சரி முகமது தொழுதான் தெரியாது, இப்ப தொழுதானே வச்சுக்கோமே, அதுக்குமே வேலிட் ரீசன் வந்து அவர் அட்டாக் பண்றான்னு சொல்லும்போது இப்ப நம்ம யார் அட்டாக் பண்றா? எப்படி பார்த்தாலுமே மனிதர்களுக்கு நல்லாவே தெரியுது குர்ஆன்ல இருக்க விஷயம் கரெக்ட் தான்ங்கிறத. அப்ப ஏன் இன்னும் வந்துட்டு அந்த ஹதீஸ் கூட ட்ரெடிஷன்ஸ் பண்டைய மரபுகள் ஒட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய பயம் இருக்கு. ஃபியர், ஃபேமிலி, சொசைட்டி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து பயம் இருக்கு. நிச்சயமா எல்லாருக்குமே தெரியும், யாருமே வந்து ரஷாத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 10 எழுத்துக்கள் சொல்லும் போது யாருமே மறக்கல, அது மறக்க முடியாது. இட்ஸ் வெரி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். அவர் ஏன் மறுத்தாங்கன்னா இதை வச்சு ரசூல் சொல்லும் போது அவர் மறுத்தாங்க. யாருமே அந்த விஷயத்த மறுக்க முடியாது, உண்மையை சொல்ல சரி லாஜிக்கல். ஆனா அந்த விஷயம் வச்சு அவரைதான் வந்து மறுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதி பாவத்துக்கு பாவம் அனைத்து கேட்போம். தூபில்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். சோ நம்ம இப்ப ஹார்ட்ஷிப்ஸ் பத்தி பார்த்தோம்னா அல்லாஹ் நம்ம நிச்சயமா அப்படியே விட்டுறது நம்ம கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அல்-ஷாரல 5:6 எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் தான் இது. 94:5 இன்னமே உஸ்ரி உஸ்ரா இன்னமே உஸ்ரி உஸ்ரா வித் பெயின் தேர் இஸ் கெயின். இப்ப நம்ம கஷ்டப்படுறோம், நிச்சயமா அதை நம்ம அல்லாஹ்வோட டெஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்றோம், நிச்சயமா நமக்கு கெயின் இருக்கு. சோ ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் நம்மளோட நம்பிக்கை அப்படியே விட்டுற போறது கிடையாது. அது டெஸ்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுல பிராக்டிஸ் பண்ணணும், அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு காம்படிஷன் ரெடியாவதா இருந்தா சின்ன வயசுல இருந்தே ஒரு 7ஆம் படிக்கும் போது 5ஆவது 4ஆவதுல இருந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. அப்போ இந்த விஷயத்த நம்ம எப்ப ப்ராக்டிஸ் பண்றது நம்மளோட லைஃப்ல? உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரி சொல்றோம்னா, இப்ப நான் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, அல்லாஹ்வோட பார்வையில வந்து எதை பெட்டர் நல்லா சொல்லும் போது, இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு பர்சன் வந்து டிக்டாக் நல்ல கலராக நல்ல பர்சன் சொல்றோம். ஆனா அல்லாஹ்வோட பார்வையில நல்ல பர்சனா தெரியணும்னா அல்லாஹ் சொல்ற ரெண்டே விஷயம் தான். ஒன்னு பேஷன்ஸ், இன்னொன்னு ஃபர்கிவ்னஸ். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ட்ரூ ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கேரக்டர் அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அந்த ஃபர்கிவ்னஸ் பார்த்து நான் இது பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தர் சொல்றாரு, நான் வெளியில இருக்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம ஏதோ ஒரு பண்ணிடுவேன், அப்ப அவங்க அடிக்கடி பார்க்க போறது கிடையாது, நம்ம ஜஸ்ட் அவங்க கோவப்பட்டாலுமே நம்ம வந்துடலாம். ஆனா வீட்டுல இருக்கும் கூட நம்ம சண்டை போடும்போது நிச்சயமா அவங்க அடிக்கடி நம்ம மூன்று பார்க்கலாம். நம்ம கூட அம்மாவோ ஒய்ஃபோ இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல சண்டை வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சண்டையே போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியும். நம்ம அதே விஷயத்த மைண்ட்ல ஏற்றி ஈஸியா மட்டும் செய்தான் வந்துடுவோம். நம்ம அதுவே ஒரு டைம் வந்து அவர் சொன்னாரு, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். அல்லாதான் சொல்றாங்கல்ல, எவ்வளவு ஆத்தர் வந்து அவங்க கொடுத்த புக்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இது இந்த விஷயம் இருக்குன்னு. இந்த புக்ல ஆத்தர் அல்ல நம்மளை படிச்ச அல்லா தெரியாது பெட்டர் எது தப்பு. நம்ம அல்லா சொல்றாங்களே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்மிட் என்று சொன்னாரு. அவர் அந்த மன்னிப்பு அவர் கை கொண்டதுக்கு அப்புறமேட்டா அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டாலுமே அந்த மன்னிப்பு வந்து நம்ம வயசு தான் நம்ம அம்மான்னு சொல்லி அவர் மன்னிக்கும் போது அல்லா சொல்ற விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணும்போது அவரு அட்லீஸ்ட் அவர் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம நல்லா அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம மேல இன்னொருத்தவங்க நம்ம காண்டா கோபமா இருந்தாலுமே நம்ம பர்சனலா மனசு எடுத்துக்காம நம்ம ஃப்ரீயா அல்லா போதுமான விட்டு நம்ம வாழணும், அட்லீஸ்ட் நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் அஷாத் இருக்காங்க. ஐ திங்க் காட் இஸ் எவ்ரிதிங் அஷாத் சொல்லுவாரு. ஒருத்தவங்க போறாங்க, உங்களுக்கு சின்னதா மூஞ்சி சொல்லிக்கிறாங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க அவரை சரியா பேசல, அவர் இப்படி இருக்காரு, அது நினைச்சாலே பாவம்னு சொல்லிட்டு நம்ம என்ன தப்பான என்னன்னு சொல்றோம், சஸ்பெக்ஷன். காட் இஸ் எவ்ரிதிங் நம்பல. ஆனா உண்மையாலேயே அப்படி நினைச்சிட்டோம், அவர் நினைச்சே போட்டுப்பா சொல்லுவாரு, அவர் நினைச்சாதாவே இருக்கட்டும், உங்களுக்கு பிடிக்கவே இருக்கட்டும், நீ அப்படி நினைக்காத, நீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க நினைக்கும் போது அவருக்கு வயிற்று வலி போல அது இருக்காரு அவருக்கு சொல்லி நீங்க அது பாசிட்டிவா நினைங்க. அதான் நீங்க அட்லீஸ்ட் உங்களோட ப்ரெஷர் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் கூட ப்ரெஷர் இடத்துல சொல்றாரு. அதனால இப்போ இந்த ஹிஸ்டரியா நான் படிச்சு காட்டணும் கூட இங்க யாருமே வந்துட்டு அதோட பிரைடா அதோட பெருமையை வந்து இங்க சாயத்தானோ ஆதமோ முகமதோ யூசுப் ஜோசப் சாரோ முகமது ஈசா மோசா இஸ்மாயில் ஈசக் இவங்க யாருக்குமே வந்து நம்ம இதை கொடுத்துட முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த கஷ்டமான சூழ்நிலை அல்லாத நாட்டப்படிதான் அவங்க எல்லாத்தையுமே அவங்க பண்ணிருக்காங்க. சோ யூசுப் ஒரு டைம் வந்து சிறையில் இருக்கும்போது கேட்டுறாரு, எதுவுமே அல்லா நாடாம நடக்கல, தவறுலாம் நம்மள்கிட்ட இருந்தே வருது, சரியான விஷயம் அல்லாட்ட இருந்து வருது. சோ இது வந்து இதற்கான புகழ்ச்சி அல்லாஹ் கூறியது. அவங்க அப்படி வாழ்ந்தாங்கிறது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நமக்கு அந்த சூழ்நிலை வரும்போது அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக நல்லா குரான் சொல்லிட்டாங்க. நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அடுத்து வந்து நான் ப்ரியாரிட்டிஸ் பத்தி பேசணும்னு நினைச்சேன். இது இந்த பயணோட மாசம் ரஷாவோட பயணம் சொல்லியிருப்பாரு, வாழ்க்கையோட முன்னுரிமைகள் நமக்கு நல்லா தெரியும். நம்ம உடம்பு இப்ப நம்ம நாம கிடையாது, ரெண்டு விஷயம் உள்ள அடங்கி இருக்கு, என்னோட உடம்பு என்னோட ஆன்மா. இந்த உடம்புக்கும் தேவை இருக்கு, ஆன்மாக்கும் தேவை இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி வாழ யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு இந்த உடம்புக்காக நம்ம எல்லாமே செய்யறோம். 100 வருஷம் இப்ப 100 வருஷம் 100 வருஷத்துக்கு போமே மேக்சிமம் யாருமே நம்ம சுத்தி பார்க்கவே முடியாது 100 வருஷம் வாழ்ந்தவங்க. அப்புறம் மேக்சிமம் 80 60 70 இது பண்ணிடுறாங்க. அப்போ நான் பாசிட்டிவாவே சொல்றேன், 100 வயசு வாழ்றதா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த உடம்பு நம்ம செஞ்சு என்ன செய்ய போறோம் அது போயிடும். எப்படி ஒரு சட்டை கட்டு வாஷிங் எடுத்து போடுற போனதை அந்த நாட்கள் ஃபாஸ்டா போகும்போது உடம்பு ஒண்ணுமே இல்லாம போயிடுது. ஆனா நம்ம பெரும்பாலும் எப்படி இருக்கோம்னா இந்த உடம்போட தேவைகள் தான் அதிகமா நம்ம மனசுல வச்சு நம்ம ஓடுறோம். இதனால ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு குழந்தை பிறகு வந்து அப்பா அம்மா 3 வயசு ஒரு குழந்தை பிறக்குது, பல்லு முளைக்குது, அதுக்கு தேவையான ஊசி எல்லாம் போடுறாங்க. 3 வயசுல கிண்டர் வேற அனுப்புறாங்க, அப்புறம் எல்கேஜி யூகேஜி, அப்புறம் ஸ்கூலு. அந்த பெரும்பாலும் டைம் செக் பண்ணி பாருங்களேன், காலை 8 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஸ்கூலோட கவனம் இருக்கும், அப்புறம் விளையாட்டு இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களை வந்து ஸ்கூல் படிச்சு இந்த வாழ்க்கையில ஜாப் கிராஜுவேஷன் டிகிரி முக்கியம் நினைக்கிறோமோ அதே பெற்றோர்கள் நம்ம நினைக்கிறோமா இந்த வாழ்க்கையோட இந்த வாழ்க்கை தான் முக்கியம். இதுல உங்களோட கான்சன்ட்ரேஷன் வை. அதாவது ஆன்மாவுக்கு வந்து உடலை வந்து அடிமையா போட தவிர நீ மாற்றி போடுற நடைமுறை அப்படிதான் இருக்கு. ஃபஜ்ர்ல வந்து உடம்புக்கு தூக்கம் தேவைப்படுது, ஆனா ஆன்மாவுக்கு தொலைவு தேவைப்படுது. நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம உடம்பு ஏராளமான தேவை இருக்கு.
நல்ல ட்ரெஸ் தேவை, நல்ல தங்க இடம் தேவை, காரு தேவை, நல்ல சாப்பாடு தேவை, லக்ஸுரியஸான வீடு தேவை, லக்ஸுரியஸ் லைஃப் தேவை. நம்ம அடிக்கிட்டே போகலாம் உடம்புக்கு. ஆனா இந்த ஆன்மாக்கு தேவையான விஷயம் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், அல்லாஹ் மட்டும் வழிபடுது. அது தேவையானது எல்லாமே வழிபடலாம், ஒரே விஷயம் மட்டும்தான். அப்ப இங்க அந்த 6-7 விஷயம் நம்ம லிஸ்ட் பெருசா அடிக்கிட்டே போறோம். நம்ம ஆன்மாக்கு ஒரு விஷயம் தான் இருக்கு. நம்ம எதுல நம்ம லைஃப்ல எஃபர்ட் நம்ம அதிகமா போடுறோம், இதுலயே இல்லையா? நான் உதாரணம் இனியே எடுத்துக்கிறேன். நம்ம தொழுகிறோம், 5 வேளை தொழுகிறோம். ஒரு தொழுகை பொறுமை நிதானமா 30 மினிட்ஸ் வச்சுப்போம். 5 வேளை 50 நிமிஷம். கேட்கிறோம் ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம். அதை தாண்டி நம்ம லைஃப்ல நைட்டு பிளான் அட்டன் பண்றோம். ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுப்போம், 3 ஹவர்ஸ் ஆச்சு. 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் போய் 16 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்னா 13 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்றோம்? ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம சாப்பிட்டு குடிக்கணும்னு வச்சுக்கோங்க, 10 ஹவர்ஸ். ப்ரொபோர்ஷனை பாருங்க. ஆவரேஜ் லைஃப் நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனா இருக்கோம், அல்லாஹ் நியமித்தம் எப்படி இருக்கும். பட் அல்லாஹ் இங்க அப்படியே விட்டுல. அல்லாஹ் எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்க நல்லா சொல்ல. ஆனா அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி நம்ம அல்லாஹ் நினைவு கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நான் அன்னைக்கு காலையில ஒரு விண்டோல இருந்து பார்த்தேன். அந்த விண்டோல இருந்து வர அந்த நெய்பர் எழுத்து வீட்டுக்காரர் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு. ஆனா அவர் நான் பஜர்லாம் தொழுது அந்த ஜன்னலையே பாக்குறேன். அவரு முடிதான் ரொம்ப கலைஞ்சிருக்கு, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே தூங்கி எழுச்சி வருவாங்கல்ல. அவர் தூங்கி எழுச்சுனா வந்ததுன்னா வேதனை தேடுறாரு, நியூஸ் பேப்பர்னு சொல்றாரு. நான் நினைக்கிறேன் அவர் மனசுல அல்லாஹ் பத்தி என்ன ஓடுன்னு நினைக்கிறேன். ஆனா பார்த்தா அது தெரியல. ஆனா சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, காலை எந்திரிச்ச உடனே நம்ம சொல்ல வேண்டியது, எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறது ஒது தண்ணியில வாஷ் பண்றதுதான். ஆனா அல்லாஹ் சொல்றாங்க நம்ம செஞ்சா அது வழிபாடு. நம்ம கேஷுவலா பண்ணா இட்ஸ் ஹைஜீனிக். நம்ம அதெல்லாம் அல்லாஹ் சொல்றாங்கன்னு செய்யறோம், அது ஆட்டோமேட்டிக்கா வழிபாடு ஆயிடும். அப்ளிகேஷன் ஒது வழிபாடு. ஒரு முஸ்லீம் காலை எந்திரிச்சோட செய்யறது ஒது தானே, பதில் தான் ஃபர்ஸ்ட். மேலும் அவங்க எந்திரிச்ச உடனே அவங்க சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். நீ செக் பண்ணி பாருங்க, இங்க சயின்ஸ்ல காட்டலாம். நம்ம முந்தின நாள் எந்த விஷயம் நம்ம மைண்ட்ல அதிகமா இருக்கோ நிச்சயமா அது மறுநாள் காலையில வரும். நம்ம ஃபுல்லாவே வெர்க்கெல்லாம் நம்ம அல்லாவை எடுத்து வெர்க்கே போய் யோசனை வைங்களேன், மறுநாள் காலையில வெர்க்கு ஞாபகம் தான் வரும். நம்ம உண்மையாலுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நம்ம அல்லாஹ் சொல்றதுனால நம்ம அல்லாஹ் தெரிஞ்சது கிடையாது. நம்ம எதை நம்ம அதிகமா எண்ணத்துல வச்சிருக்கோமோ அதுதான் நம்மளோட அல்லாஹ். எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா நம்ம ஃபாலோ பண்றோமான்னு கேட்கறது தான் இங்க பெரிய விஷயமா இருக்கு. அப்படி நம்ம உண்மையிலே அல்லாவை எடுத்து முந்தான் வச்சிருந்தோம்னா நிச்சயமா மறுநாள் காலம் எந்திக்குமா நம்ம அல்லாவோட ஞாபகம் நம்ம சொல்லுவோம். இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இது சொல்லிட்டு ஒருத்தர் எந்திக்கும் போது சொல்றாரு, இந்த பழக்கம் நம்ம டெய்லி என்னென்ன பழக்கிறோமோ அதான் நம்ம லைஃப் லாங் ஃபுல்லா பழக்கமா வரும். நம்ம காலை எந்திக்கும் போது இப்போ ஆவரேஜ் அந்த யூஎஸ்பி பர்சன் சொல்றாரு, அவங்க எந்திக்கும் போது டைம் ஆயிடுச்சு தான் எந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அலாரம் அடிக்குது, ஆஃப் பண்ணிக்கிறாங்க, தூங்குறாங்க, திருப்பி அடிச்சு பிறகு வேலைக்கு போறாங்க. அப்ப இதே பழக்கம் ஆகுது. ஆனா முஸ்லீம் என்ன பழகணும்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இப்படி நம்ம சொல்லி பழகும் போது நிச்சயமா நம்ம இந்த உலகத்துல பழகணும்னா அல்லாஹ் நம்மளை பார்ப்பாங்க, அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம உயிர் தெளிவு பண்ணாம அதே பழக்கம் நமக்கு வரும். அவங்க சொல்லும் போது நூற்றுமா அதை சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இப்படி நம்ம சொல்லும் போது நிச்சயமா நம்ம கண்ணை முடிச்சு பார்க்கும் போது சொர்க்கத்துக்கு நம்ம இருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, நம்மளால நிச்சயமா முடியும். அந்த ஒரு டேல அல்லாஹ்வை நம்ம அதிகமா ப்ரொபோஷன் நினைக்க முடியும். அதுக்கான கீ மெட்ரிக்ஸ் என்னென்ன முறைங்கிறதான் சொல்றேன். ஒரு சின்ன ஃபிளவரை பார்த்தாலோ, நம்ம ஒரு பசங்க குழந்தைங்க சந்தோஷப்பட்டாலோ, ஒரு கார், ஒரு கியூட் லிட்டில் கேட், எதை பார்த்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய சொல்லலாம். நல்லா 18-23 அல்ல கட்டளையே சொல்றாங்க, நான் இப்படி நாளைக்கு செய்வேன், இல்ல 10 நிமிஷம் 10 நிமிஷம் செய்வேன்னு சொல்லி இன்ஷால்லா சொல்லாம நீங்க சொல்லவே சொல்றீங்க. நல்லா சொல்றாங்க, நம்ம மிஸ் பண்றோம். பட் அல்ல நம்ம அப்படி விட்டுல. அதுக்குமே அல்ல 80-24 அல்ல நமக்கு இது கொடுக்குறாங்க. அல்ல சொல்லுங்கன்னு சொல்றாங்க, அசன் எதினி எண்ணி ரப்பில் அக்ரபமின் ரஷதா. நம்ம மறந்துடணும். ஆனா அல்லாஹ் சொல்றாங்க, நீ திருப்பி அல்லாஹ்கிட்ட மறந்துட்டேன்னா மே காட் கைட் மீ டு டு பெட்டர் நெக்ஸ்ட் டைம். இதை விடவும் சிறப்பானதை அடுத்த முறை இதை சொல்ல அல்லாஹ் ஏற்றுவாராக. இன்ஷால்லா சொல்ல மறந்துட்டோம்னா இதை சொல்லணும்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு நம்ம பார்க்கிறோம்ல, நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கோம். ஆனா அல்லாஹ் நம்ம குடிக்க நினைக்கல. சொல்ல மாட்டேன், இதை சொல்லி நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. இது நம்ம நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். 2 தோட்டக்காரர் நேற்று கூட கிளாஸ்ல பேசினாங்க. ஒரு தோட்டக்காரர் உள்ள போகும்போது காலேஜ் தூக்கி விட்டுட்டாரு. இவரை விட அவர் 2 ஃப்ரெண்ட் இருக்காரு. அவருக்கு கம்மியான குழந்தைகள், கம்மியான செல்வாக்கு, இவர் நிறைய இருக்கு. நாளைக்கு நான் அறுவடை பண்ணிடுவேன்னு அல்லாஹ் மறந்துட்டாரு. தன்னோட தலைமையை அவர் காலை தூக்கிட்டாரு. மறுநாளுக்குள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அப்ப அழகா சொல்றாரு ஃப்ரெண்டு. நேற்று கூட அழகா சொன்னாங்க பையன்ல. நம்ம சொல்ல பயப்படுறோம் நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட. கூட பணக்காரா இருந்தா
அவர் என்ன நான் பாடுறேன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா அவர் சொல்ற நீ சொல்லல, நீ மாஷா ஆக்குறது இல்லாதீங்களா சொல்லல, மாஷா அல்லா எனக்கு அல்லா கொடுத்தது, லா கொடுத்தது இல்லாதீங்களா அல்லாத்துல வேற யாரும் தன் சக்தி தரேன்னு சொல்ல மறந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆன்மாக்கு ஸ்நாக்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி கீ மெட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நிச்சயமா நம்ம அல்லாவை எடுத்துக்கிட்டாவே ஆகும். நம்ம சொல்றதுனால மட்டும் லிப் சர்வீஸ் நெவர் கவுண்ட்ஸ். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க இருக்கிறது காரணம் நல்ல ஒரு கமாண்ட்மெண்ட் தானே. நம்ம ஃப்ரைடே ப்ரேயர் விட்டுட்டு அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம இருக்கிறது அல்லாவோட ஒரு கமாண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்றோம். நம்ம நினைக்கலாம், ஆனா அல்லாஹ் சொல்றாங்க இதெல்லாம் நீ பிசினஸ் தான் விட்டுட்டு வாங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு வாங்க, அல்லாஹ் உலகத்தை நடத்துறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க உனக்கு அதை விட உனக்கு தான் பெட்டர். நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கலாம், நம்ம ஏதாவது லைஃப்ல பார்த்தாலுமே நமக்கு இது பிளஸ் தான். இந்த லைஃப் அல்லாஹ் கண்ட்ரோல் பண்றாங்க. அல்லாஹ் குரான்ல எந்த இடத்துலயுமே வந்துட்டு நீ இங்க ஃபுல்லா கஷ்டப்படுப்பா அப்பதான் மருந்து இருக்குன்னு எல்லாம் சொல்லல. அஷா சொல்றாரு நீ இங்க எப்படி இருப்ப அங்கதான் நீ அப்படியே இருப்ப. இங்க அவங்க அல்ல நிறைய இடத்துல பார்க்கலாம், நாட் ஃபியர் நாட் பிலீவ், நம்பிக்கையால நாட் ஃபியர் நாட் பிலீவ், பயப்படவும் மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஹாப்பினஸ் லவ் அண்ட் ஃபார் எவர் சப்டைட்டில் இருக்கு. சோ இப்போ நம்ம இங்க எப்படி இருக்கோமோ அதே மாதிரி மறுமையிலே இருப்போம். இங்க நம்ம உண்மையிலுமே எல்லாம் நடத்தி அக்செப்ட் வாழும் போது நம்ம ஹாப்பியா இருப்போம். ஸோ அங்கேயே நம்ம ஹாப்பியா இருப்போம். நான் ஏன் சொன்னா ஃப்ரைடே கமாண்ட் பேர் ஈராப்டர் லைஃப்ல பார்க்கும்போது இந்த உலகத்தை ரன் பண்றது அல்லா தான். நிச்சயமா அல்லா பார்ப்பாங்க. நம்ம அங்க இருந்தா கூட அல்லாவோட பிசினஸ் ப்ராஃபிட் அல்லா தான் கொண்டு வராங்க. நிறைய பேர் சொல்லி கூட கேட்டிருக்கேன். நான் நைட்டு காலையில பிசினஸ் மாடல் சொல்லி கேட்டேன். சொல்லிட்டு காலையில கடை திறந்துருக்கோம்ப்பா எனக்கு ஆகவே நடக்காது. ஆனா அல்ல ஒரு நாட்டு எனக்கு இல்லை 9 மணி கடையை போட்டு கஷ்டம் 5000 எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கட்டி அவர் மெயினா வச்சு 10 மணி நேரத்துல கடை வியாபாரம் நடக்கும் மோடிதான் இருக்காரு. ஆனா அவர் சொல்லுவாரு அந்த லாஸ்ட் ஒன்று நல்லா தரும், நீ வச்சுட்டாங்க நல்லா தருவாங்க, நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஏராளமான விஷயம் இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் அவர் கொடுத்துருக்காரு. ராக் ஹட்சன், ஜார்ஜ் லிவிஸ். ஜார்ஜ் லிவிஸ் நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பாடகர் ஒரு டெலிவிஷன் பெர்ஃபார்ம் பண்றாரு. அவர் ட்ரெஸ்லாம் அப்படியே ஜிகிஜின்னு கிட்டரா இருக்கும். அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அவ்வளவு கைத்தட்டு வரும். வாழ்ந்த சமகாலத்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் இறக்கும் பொழுது அந்த இறுதி சடங்கு பண்ணுவாங்க, அவங்க தொடர்புல பயந்தாங்க. ஏன்னா அவருக்கு எய்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் எல்லாத்துக்கே நான் உலகத்துல 27 பேரு புகழ் வச்சிருந்தாலுமே அவர் ஆன்மாக்காக என்ன செஞ்சாருன்னு அவர் கேட்கிறாரு. நீங்க என்ன செய்ய நம்மள கேட்கறது, நம்ம என்ன செய்யறோம் நம்ம பரிசீலனை பண்ணி பார்க்கணும். இன்ஷால்லா அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டு அல்லாஹ் குரான்ல சொல்ற மாதிரி நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். நம்ம என்னென்ன தப்பு பண்றோமோ இன்க்ளூடிங் மீ, நான் என்ன சொல்றேன், நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம திருத்ததுக்கான வாய்ப்பை இந்த இன்ஷா வெள்ளிக்கிழமை எடுத்துட்டு நம்ம செயல்படணும்னு இன்ஷா தொழுகைக்கு போவோம்.